ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு ரெசில் அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ராயல் ரம்பிள் 2026 என்ன நடந்துச்சு ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ புரிய வரும். ரைட்டுக்கு நம்ம டைம்ஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ். ஸோ கரெக்டாக ஷார்ப்பாக 12:30 வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கிக் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ 4:20 ஐ திங்க் ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் 2 ராயல் ரம்பிள் போக 2 மேட்சஸோடய வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ராயல் ரம்பிள் கிக் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஸோ ஃபேன்ஸ் யாரும் இல்லாத மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரினால இருந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 50,000 ஆடியன்ஸ் மேலே வருவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் 50,000 ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை, நிறைய சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ சீட்ஸ் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்இடி லைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஒரு டிஸ்பிளே மாதிரி தான் இருந்துச்சு. எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்றது தெரியல. அண்ட் ஆல்சோ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்பியரன்ஸ் ஆயிருந்தாங்க, உட்கார்ந்துருந்தா இருந்திருந்தாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் சோஷியல் மீடியாவில் இதை ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் ஆடியன்ஸே இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க, பட் இருந்தாலும் பாருங்க எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேப்சர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாரு. அது ஏன் நமக்கு ஆடியன்ஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல அவங்க வந்து சீட்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. அது இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் யாரும் உட்காந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு நோட்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் நம்ம யூகே யூஎஸ்ஏ ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து டபிள்யூடபிள்யூ அண்ட் ஆல்சோ சவுதியை போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலாக நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு சின்ன ஐடியா வரும்ல, எனக்கு ரவுண்ட் மாதிரியான ஈவெண்ட்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எவ்வளோ ப்ரைஸாக இருந்தாலும் டிக்கெட் எடுத்து அவ்வளோ பெரிய அரினால வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஒரு ஐகானிக் பேப்பர் ஒரு ராயல் ரம்பிள் நடக்குது. ஸோ அதுக்கு வர மாட்டாங்க. கிக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ராயல் ரம்பிள் தான் நடந்துருச்சு. நான் ப்ரிவியூ அண்ட் ஆல்சோ நிறைய வீடியோவில் அட்ரஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கிக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ரம்பிள் இருக்கும்ன்றத மெயின் ஈவெண்ட் ஒரு ராயல் ரம்பிள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ராயல் ரம்பிள் கிக் ஆஃப் ஆச்சு. ராயல் ரம்பிள் கிக் ஆஃப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்மளோட ஷார்லட் ஃபேர் வருவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே எலிமினேட்டும் ஆகாமல் ஸோ மாற்றி அடிக்கலான்னு போவாங்க, பட் அடிச்சுக்கிற மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஃபைனலாக ஷார்லட் ஃபேர் அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வேற விஷயம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ட்னு பார்க்கும்போது கைனா ஜேம்ஸ் வந்திருப்பாங்க, நயா ஜாக்ஸ், ஐவினில் அண்ட் ஆல்சோ கேண்டிஸ் லீரே, ஜானி கிரேஸ், பெக்கி லிஞ்ச், சால் ருக்கா மாதிரியான ஸ்டார்ஸ் நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் நோட்டபுளாக பார்க்கும்போது நம்மளுடைய நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிக்கி பெல்லா வருவாங்கன்ற மாதிரி நியூஸஸ் பார்த்துருந்தோம். அதர்வைஸ் நிக்கி பெல்லா வந்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டிலேருந்து ஜேசி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. சால் ருக்கா அண்ட் ஆல்சோ நம்மளுடைய லோலா வின்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டி ஸ்டார்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எல்லாம் எக்ஸ்பெக்டட் நேம் தான். அண்ட் ஆல்சோ சர்ப்ரைசஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்டர் அவங்களுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ப்ரீ பெல்லா வந்திருந்தாங்க. ஸோ ப்ரீ பெல்லா ரிட்டையர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ கேல்னி ஜார்டனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பெல்லா ட்வின்ஸோட காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். இந்த விமன்ஸ் ராயல் ரம்பிளில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஜட்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே ரியாரிப்ளியோட டாக் டீம், அது போக ஆஸ்கா கைரிசனோட டாக் டீம். அண்ட் ஆல்சோ ஆஸ்காவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைரிசன் வந்து ஆக்சிடென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்தது. விமன்ஸ் ராயல் ரம்பிள் டாமினேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய லாஸ்ட் லெஜெண்ட் பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருப்பாங்க. 5 எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அப்புறமா நம்மளுடைய ஜானி கிரேஸ் 3 எலிமினேஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரியாரிப்ளியும் 3 எலிமினேஷன் பண்ணியிருப்பாங்க. ரெகுலர் வர்கஸ் 2 எலிமினேஷன். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய லிவ் மார்கனும் வந்து பார்த்தீங்கன்னா 3 எலிமினேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ்ல என்ன சொல்லியிருந்தேன், லிவ் மார்கன் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவ் மார்கனை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. லிவ் மார்கன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனி ஸ்டார்டனை எலிமினேட் பண்ணி இந்த ராயல் ரம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. 2026 விமன்ஸ் ராயல் ரம்பிளை நம்மளுடைய லிவ் மார்கன் இப்போ வரைக்கும் கரண்டாக இருக்கு. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பர்ட் நேம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியாங்கா பெலர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இருந்தாலும் பியாங்கா பெலர் அவங்களுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. என்னதான் அவங்கள வச்சு பண்ணுறானுங்கன்றது தெரியல. ஏன்னா பியாங்கா பெலருக்கு சொல்கிற அளவுக்கு பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது, ஒரு சின்ன ஃபிங்கர் இன்ஜுரி தான். அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீரியஸ்ன்றது தெரியல. பட் இருந்தாலும் இவ்வளோ வருஷமா அவங்கள பேக்கப் பண்ணுற லெவலுக்கு அப்படி என்னடா இன்ஜுரின்ற மாதிரி தான் இருந்தது. ரைட், இந்த விமன்ஸ் ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour 7 minutes வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் அவ்வளோ டைம் கண்டிப்பாக எடுக்கிறது தான். பட் இருந்தாலும் ஒரு மென்ஸ் ராயல் ரம்பிள் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கந்தர் வர்சஸ் ஏஜி ஸ்டில்ஸ்க்கான கரியர் த்ரெட்டன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கந்தர் தான் டாமினேட் பண்ணியிருப்பாரு. கந்தர் டாமினேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏஜி ஸ்டில்ஸ் ரொம்ப டஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏஜி ஸ்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஃப்ரியே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டாப் பண்ணி ஸோ என்ன நடந்துச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் போச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய கந்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணார். ஏஜி ஸ்டில்ஸ் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆவார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பியூர் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு ஏஜி ஸ்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணும்போது. இருந்தாலும் ஃபைனலாக சொன்னது தான். ஸோ நம்மளுடைய ஏஜி ஸ்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போயிட்டாரு. ஸோ நம்மளுடைய சீப்பர் ரோல் சப்போர்ட் இந்த இடத்துல கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டில்ஸை முடிச்சு விட்டார். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏஜி ஸ்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிஷன் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ ஃபோர்ஸ் டு ரிட்டையர். மேட்சோட ஸ்டிபுலேஷனே அதான், இந்த மேட்ச் ஏஜி ஸ்டில்ஸ் தோத்துட்டாருன்னா அவர் கண்டிப்பாக ரிட்டையர் ஆகணும்ன்றத அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஏஜி ஸ்டில்ஸ் அவருடைய க்ளவுஸ் எல்லாம் கழட்டி ரிங்கில் விடலான்னு பார்ப்பார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுஸை திரும்ப போட்டு போஸ்ட் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா போயிருப்பாரு. அந்த இடத்துல நம்மளுடைய ஏஜி ஸ்டில்ஸ்க்கு ஃபேன்ஸ் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. கந்தர் டிஃபீட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏஜி ஸ்டில்ஸ்க்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏஜி ஸ்டில்ஸ் போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 24 minutes
15 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருந்தாங்க WWE. அண்ட் ஆல்சோ ப்ரெடிஷனில் சொன்னது தான் ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அவருடைய கான்ட்ராக்டும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அவர் இருக்க மாட்டாருன்றதை சொல்லியிருந்தாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குந்தரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸ் கதையை WWE முடிச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் 3வது மேட்ச் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் வர்சஸ் சமி ஜெயினுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. மேட்ச் ஓவராலாக பார்க்கும்போது மேட்ச் ஓகே தான், WWE டீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. சமி ஜெயினுக்கு நல்ல வெல்கம் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டரோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. ஓவரால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி சொல்றது, இந்த பேப்பரில் இந்த மேட்ச் தான் எனக்கு வந்து கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. மற்றபடி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான மேட்ச் தான், பட் ரொம்ப சுமாராகவே இருந்துச்சு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ நான் ப்ரெடிக்ஷனில் சொன்னது தான், ஸோ ட்ரூ மேக்கின்டர் தான் ஸ்டில் சாம்பியனாக இருப்பார். ஸோ சமி ஜெயின் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அதர்வைஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணிட்டு ஓவரால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 16 minutes 15 seconds வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருந்தாங்க. ஸோ இது ஒரு ஷார்ட்டஸ்ட் மேட்சாக தான் இருந்துருந்துச்சு. இந்த மேட்ச் இந்த 4 மேட்சை கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசென்ட்டான மேட்ச் தான், ரொம்ப ஆவரேஜாக தான். நாளைக்கு கம்பேர் பண்ணும்போது தாங்க ஆவரேஜாக இருந்துச்சு, மற்றபடி இது ஒரு நல்ல மேட்ச். ஃபைனலாக மெயின் ஈவெண்ட், ஸோ மென்ஸ்க்கான ராயல் ரம்பிள் எல்லாருமே எதிர்பார்த்தது தான். ஸோ மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மென்ஸ் ராயல் ரம்பிளை பொறுத்த வரைக்கும் கிக் ஆஃப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒபா ஃபெமே அண்ட் ஆல்சோ பிரான் பிரேக்கர் தான் கிக் ஆஃப் பண்ணாங்க. ஒபா ஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா டாமினட்டாக ஆடணுக்காக WWE ஸ்டார்டிங்காக களை இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பிரான் பிரேக்கர் வருவார். பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹூடி போட்ட மிஸ்ட்ரி மேன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார், கிரப் ஸ்டாப்லாம் போடுவார். இது மோஸ்ட் ப்ராப்ளி செத்ரால்ஸாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறாங்க. செத்ரால்ஸாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ரிவீல் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ என்ன கதைன்றது எனக்கு சத்தியமாக கிரப் ஸ்டாப் போட்டு ரிங்குக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஒபா ஃபெமே க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கரை எலிமினேட் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறமா சோலோ சிக்கோவா, ரேமோ ஸ்டுடியோ, ரூசோ, மேட் கானானா, டேமின் பீஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒபா ஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி விட்டுருவாரு. ஆல்சோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஸ்டார்ஸ் தான், பட் இருந்தாலும் நோட்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா எல் கிராண்டி அமெரிக்கானோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டபுளாக இருந்துச்சு. ஸோ லுட்விக் கைசர் வருவார் அண்ட் ஆல்சோ ஓஜி எல் கிராண்டி அமெரிக்கானோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவார். ஸோ அது நம்ம சேட் கேபிள்லாம் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துச்சு. சேட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. அண்ட் ஆல்சோ பவர் ஹவுஸ் ஹப்ஸ் என்கிற ராய்ஸ் கீஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு. அவருக்கு இந்த நேம் தான் கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் வீடியோவில் ஷேர் பண்ணதான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராய்ஸ் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் கொடுத்துருந்தாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏல இருந்து ஸ்டார்ஸ் வந்திருந்தாங்க. மிஸ்டர் ஈகுவானா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு. ஸோ லா பார்க்கன்றவங்களும் வந்து வந்திருப்பாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கேமியோவாக வந்து பார்த்தீங்கன்னா WWE எல்லாம் ஓஜி நிமிஷம் தான் கோடி ரோட்ஸ் வந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா விஷன் வந்திருப்பாங்க. விஷன் போக நம்ம எல்ஏனைட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாரு. நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தா எல்ஏனைட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால நம்மளுடைய எல்ஏனைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி பிராக் லெஸ்னர், மிஸ், அது மட்டும் இல்லாமல் ஜே ஊசோ, ரோமன் ரெயின்ஸ், ஜேக்கப் ஃபோர்டு, பென்டா, ராண்டி ஆர்டன்லாம் வந்திருந்தாங்க. ஃபைனலாக 30வது என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு. இது ஒரு நல்ல மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தேன். 30ல் கந்தர் வருவாருன்ற மாதிரி சுத்தமாக எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் 13th என்ட்ரன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு. கிறிஸ் ஜெரிகோலாம் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ கிறிஸ் ஜெரிகோவா ரிட்டர்ன் பண்ணல. அவருடைய ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. ரோமன் ரெயின்ஸ் 26th என்ட்ரன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. வந்ததுக்கப்புறமா ஜே ஊசோட்ட வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கை திருப்பி போடலாமான்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு ஃபிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா போட்டாரு. பழைய ட்ரைபிள் சீஃபை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த கிமிக் தான்டா வேணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிற நிலையில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணாரு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கந்தரை எலிமினேட் பண்ணி இந்த ராயல் ரம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணாரு. ஃபைனல் 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகன் பால், ரோமன் ரெயின்ஸ், ராண்டி ஆர்டன், கந்தர் இவங்க தான் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. இதில் ஃபைனலாக எல்லாருமே எலிமினேட் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராயல் ரம்பிளை வின் பண்ணாரு. மோஸ்ட் இந்த ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக எலிமினேஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒபா ஃபெமே தான் பண்ணியிருப்பாரு. ஒபா ஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு, பிரான் பிரேக்கர், சோலோ சிக்கா, ரேமோ ஸ்டுடியோ, ரூஸ் அண்ட் ஆல்சோ மேட் கானானா இவங்க 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 5 எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் யாரெல்லாம் எலிமினேட் பண்ணியிருப்பாருன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்டு எலிமினேட் பண்ணியிருப்பாரு, ஜே ஊசோ எலிமினேட் பண்ணியிருப்பாரு, கந்தரை எலிமினேட் பண்ணியிருப்பாரு, மிஸ் அண்ட் ஆல்சோ லோகன் பால் இந்த 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் பண்ணியிருந்தாரு. இந்த வருஷம் ராயல் ரம்பிள் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாருங்க. ஸோ வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மென்ஸ் ராயல் ரம்பிள் எவ்வளோ நேரம் நடந்துச்சுன்னா 58 minutes 19 seconds தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிராக் லெஸ்னருடைய ரிட்டர்ன் பிராக் லெஸ்னருடைய எலிமினேஷனை பயங்கரமாகவே WWE பாட்ச் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஸோ ஜே ஊசோட அந்த டீம்ஸ் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ரிப்பீட்டடாக போட்டுக்கிற நேரில் பிராக் லெஸ்னர் சைடு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தாலே ரொம்ப பச்சையாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிராக் லெஸ்னர் இந்த இடத்துல எலிமினேட் ஆக வேண்டிய ஆளாக இருந்திருக்க மாட்டார். ஏன்னா பிராக் லெஸ்னர் எவ்வளோ மசாக உள்ள ஆறு. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த இடத்துல மொமெண்டமே இல்லாமல் எலிமினேட் பண்ண வச்சிருப்பாங்கன்ற மாதிரி ஃபேன்ஸ் பயங்கரமாகவே கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால இதை பார்த்தாலே தெரியுது இது ஒரு பெரிய பாட்ச் தான் நான் நினைக்கிறேன். பிராக் லெஸ்னர் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ எல்ஏனைட் வந்து சேர்ந்து தான் எலிமினேட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு பெரிய பாட்ச் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஆல்சோ ராயல் ரம்பிளில் இன்னொரு நோட்டபுளான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் எலிமினேட் பண்ணியிருப்பாரு. ட்ரூ மேக்கின்டர் ராயல் ரம்பிளில் கிடையாது. பட் இருந்தாலும் கோடி ரோட்ஸ் டாப் ரோப் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்காண்டா இருப்பார். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஒரு போட்டு நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் எலிமினேட் பண்ணி விட்டுருப்பாரு. இல்லை உங்க 3 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் ஸ்டோரியில் தான் புக் பண்ணுறாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் நம்ம ட்ரூ வர்சஸ் கோடி இல்லைன்னா ட்ரூ வர்சஸ் கோடி வர்சஸ் ஜேக்கப் ஃபோர்டுக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ராயல் ரம்பிளில் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணி அது என்னன்னா ஸோ விமன்ஸ் ராயல் ரம்பிள் வின் பண்ணுறவங்க ரெசல்மேனியாவில் மெயின் ஈவென்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்மளுடைய மைக்கேல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கேற்றாப்புல WWE வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேஜில் வந்து ஸோ
சாட்டர்டே ரெசில்மேனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டிவிஷன் ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. அந்த விமன்ஸ் டிவிஷன் ராஸ்டர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சண்டே ரெசில்மேனியா நைட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் டிவிஷனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ்க்கு மெயின் ஈவெண்ட்டும் மென்ஸ்க்கு மெயின் ஈவெண்ட்டும் செப்பரேட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ப்ரெடிக்ஷனில் சொன்னதான் ரோமன் ரைன்ஸ் வின் பண்ணாருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாரு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. கம்மிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.